Hello guys, என் பேர் Suraj and today இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா HTML tutorial part 9. ஸோ இந்த part 9 நம்ம பார்க்க போகிறது HTML forms. ஸோ மறக்காமல் வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டன் தட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டிஸ்கிரிப்ஷனோட என்னோட டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா HTML ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம், அதில் இன்புட் டிப்ஸ் பார்க்க போகிறோம், அதோட வேலிடேஷன் பற்றி பார்க்க போகிறோம், அது எப்படி ஃபார்மை வேலிட் பண்ணுறது அந்த பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல HTML ஃபார்ம்ஸ்னால் என்னன்னா, ஸோ HTML ஃபார்ம்ஸ் ஆர் யூஸ் டு கலெக்ட் த யூசர் டேட்டா. எக்ஸாம்பிள் லாகின் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கான்டாக்ட் ஃபார்முக்கு நம்ம வந்து யூசர் டேட்டா வாங்கணும், அதுக்கு வந்து ஃபார்ம் தான் சரியானது. ஸோ அது மொத்தம் வந்து 22 இன்புட் டைப்ஸ் HTML இருக்குது. அதாவது இன்புட் டைப்ஸ்லேயே மொத்தம் 22 இன்புட் டைப்ஸ் இருக்குது. அது எக்ஸாம்பிள்னா இன்புட் டைப் டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நேம் என்டர் பண்ணலாம். ஸோ இன்புட் டைப் இமெயில்னால் நம்ம வந்து இமெயில் என்டர் பண்ணலாம். ஸோ சர்ச்னா இன்புட் டைப் சர்ச்னா நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். அண்ட் இன்புட் டைப் டெல்னால் நம்ம ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். அதுதான் எக்ஸாம்பிள்ஸு. அண்ட் தெர் ஆர் 12 எலிமெண்ட்ஸ் இன் ஃபார்ம்ஸ். நம்ம என்னென்ன எலிமெண்ட்னு சொல்கிறேன். And the HTML form can be validated with attribute required included in the field. அதாவது என்னன்னா, அந்த ஃபீல்டோட கடைசியில் நம்ம வந்து ரெக்வயர்ட் அண்ட் ஆட்ரிபியூட் இன்க்ளூட் பண்ணாலே போதும், ஃபார்ம் வந்து நம்ம வந்து வேலிட் ஆயிரும். ஸோ அதான் இப்போ நம்ம உங்களுக்கு இதை காட்டுறேன் கோடிங்க. ஸோ இதுதான் அந்த கோடிங். ஸோ டைட்டில் வந்து HTML ஃபார்ம்ஸு. ஸோ இப்போ இன்புட் டைப் டெக்ஸ்ட்னா நீங்கள் வந்து நேம் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆட்ரிபியூட், நேமுங்கிறது ஆட்ரிபியூட்டு. ஸோ இந்த நேம் வந்து எதை குறிக்குதுன்னா, இந்த ஃபீல்டோட நேமை குறிக்குது. அதாவது இந்த ஃபீல்டோட நேம் வந்து நேமு. ஸோ ப்ளேஸ் சொல்கிறேன்னா அந்த ஃபார்ம் ஃபீல்டுக்குள்ளே வந்து டிஸ்பிளே ஆகணும் உங்களுக்கு, அதுக்கு பேர் வந்து ப்ளேஸ் ஹோல்டர். ஸோ என்டர் நேம் நீங்கள் வந்து உனக்கு வந்து ஃபார்ம் இந்த பாக்ஸுக்குள்ளே டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதே என்டர் இமெயில், இன்புட் டைப் இமெயில்னால் நீங்கள் வந்து நம்ம இமெயில் என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் surajkumar@yahoo.com, surajkumar@gmail.com அந்த மாதிரி என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபீல்டு நேம் வந்து இமெயில். ஸோ ப்ளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் இமெயில் கொடுத்துட்டோம். ஸோ இன்புட் டைப் ஃபைல்னால் நம்ம வந்து எந்த டைப் ஆஃப் ஃபைலும் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் டைப் ஃபைல்னால் நம்ம வந்து எந்த டைப் ஆஃப் ஃபைலும் என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் என்டர் பண்ணிக்கலாம், PDF என்டர் பண்ணிக்கலாம், இமேஜ் கூட என்டர் பண்ணிக்கலாம், நம்ம அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போது ஹிடனுங்கிறது நம்ம பேர்லேயே இருக்குது ஹிடன்னு. ஸோ இந்த ஹிடன் மட்டும் போட்டாங்கன்னா அந்த ஃபீல்டு வந்து கண்ணுக்கே தெரியாது, அது பேர் தான் ஹிடனு. ஸோ இன்புட் டைப் பாஸ்வேர்ட்னால் உங்களுக்கு வந்து பேர்லேயே பாஸ்வேர்ட் இருக்குது. ஸோ பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து அந்த ஃபார்ம் வந்து லாகின் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்வேர்டு போடுவோம், அந்த பாஸ்வேர்டு. ஸோ இப்போ அந்த ஃபார்ம் ஃபீல்டுக்கு ஒன்று வேலிடேட் பண்ண சொன்னேன்ல, இப்போ அந்த காட்டுறேன் எப்படின்னு. ஸோ ரெக்வயர்டுன்னு போட்டாலே ஃபார்ம் வந்து ஃபில் ஆயிரும். நம்ம எல்லாத்துக்கும் அதே மாதிரி போடணும். required ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வந்து ரெக்வயர்டு போட்டுக்கிட்டே போகணும். நான் வந்து போடும்போதே உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு ஃபீல்டு என்னென்னு. ஸோ இப்போ வந்து இது வந்து ரேடியோ பட்டன் ஃபீல்டு. ஸோ அந்த ரேடியோ பட்டன் ஃபீல்டில் வந்து இன்புட் டைப் நம்ம ரேடியோன்னு கொடுத்துட்டோம். ஸோ ரேடியோன்னு கொடுத்துட்டு அந்த ஃபீல்டோட நேம் என்ன, அந்த ஃபீல்டோட நேம் வந்து ஜெண்டர். ஸோ வேல்யூ வந்து மேலு. நம்ம வந்து இப்போ கொடுக்கும்போது 2 டைப் ஆஃப் ரெண்டு ரேடியோ பட்டன் கொடுக்கணும், அப்போ தான் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்னொரு ஃபீல்டு நேம் வந்து மேல். ஸோ இன்புட் டைப் ரேடியோ கொடுத்துட்டு நேமு ஜெண்டர் கொடுக்குறோம். நம்ம வேல்யூ வந்து ஃபீமேல்னு கொடுக்குறோம். இங்கே வந்து ஃபீமேல், இது வந்து மேல். ஸோ ரேடியோ பட்டன் என்னன்னா நம்ம வந்து ஒரு
இது இப்போ 2 ஆப்ஷன் இருக்குன்னா அதில் ஏதாச்சும் ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும் ரேடியோ பட்டனில். அதுக்கு பேர் தான் வந்து ரேடியோ பட்டன். ஸோ இப்போ வந்து நம்ம செக் பாக்ஸ் பார்ப்போம். ஸோ செக் பாக்ஸ்னாலே நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வந்து டிக் பண்ணுறது. அந்த ஃபார்மில் வந்து ஒரு ஃபீல்டை வந்து டிக் பண்ணுறது. நம்ம வந்து எத்தனை ஃபீல்டு வேணால் டிக் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இன்புட் டைப் செக் பாக்ஸ் போட்டு அந்த செக் பாக்ஸோட ஃபீல்டு நேம் வந்து விஇசி 1 போட்டிருக்கோம். ஸோ வேல்யூ விஇசி 1 தான். ஸோ இப்போ அதே இது இன்னொரு செக் பாக்ஸில் வந்து நம்ம வந்து விஇசி 2 போட்டிருக்கோம். நேமு வேல்யூ விஇசி 2 தான். நம்ம இது வந்து எத்தனை பாக்ஸ் வேணால் போட்டுக்கலாம், எத்தனை பாக்ஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம வந்து ரெக்வயர்டு போட மாட்டோம், அந்த போட்டுருவோம் ரெக்வயர்டை. ஸோ அந்த ரெக்வயர்ட் போட்டால் ஃபார்ம் ஃபீல்டு வந்து வேலிடேட் ஆகும். அதாவது இப்போ நம்ம வந்து அந்த ஃபீல்டு இல்லை, இந்த ஃபீல்டு வந்து இப்போ இந்த ஃபீல்டு வந்து எம்டி விட்டுருக்கோம். எம்டி விட்டுட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணி கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ரெக்வயர்டு வந்து காமிக்கும். ஸோ கலர்னாலே தெரியும், நம்ம கலர் வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ இன்புட் டைப் கலர் கொடுத்துட்டு இந்த ஃபீல்டு நேம் வந்து நம்ம கலர் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து கலர் பேலட் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இது வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெக்வயர்டு கொடுக்குறோம். ஸோ இன்புட் டைப் டேட் வந்து நம்ம வந்து டேட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெக்வயர்டு கொடுத்துட்டோம். இன்புட் டைப் டேட்னா நம்ம டேட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே இது டேட் டைம் லோக்கல்னால் நம்ம டேட்டோட செலக்ட் பண்ணிக்கலாம். டேட்டு மந்த்து டைமோட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட் டைம்னால் நம்ம வந்து டேட் அண்ட் டைமோட செலக்ட் பண்ண முடியும். இது நம்ம வந்து வருஷத்தோட இந்த டேட் டைம் லோக்கலில் நம்ம வந்து இயரோட செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து டேட் அண்ட் டைமோட செலக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலி இது வந்து தேவையில்லாத, இது வந்து ஒன்றுமே வராது. டேட் டைம் வந்து ஒன்றுமே வராது. நம்ம யூஸ் பண்ணும்போது டேட் அண்ட் டேட் டைம் லோக்கல் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இன்புட் டைப் நம்பர்னு நம்ம வந்து நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். நம்பர் என்டர் பண்ணுறோமோ நம்பர் மட்டும் தான் நம்ம அது என்டர் பண்ண முடியுதுல. ஸோ இன்புட் டைப் மந்த்து. ஸோ மந்த்தை நம்ம வந்து மந்த்து மட்டும் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதே இது ரேஞ்செலாம் நம்ம வந்து இந்த ஸ்லைடர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அதில் வந்து ஒரு 2 ஆட்ரிபியூட் இருக்குது. மினிமம் வந்து 0, மேக்ஸிமம் வந்து 50, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்புட் டைப் சர்ச்னால் நம்ம வந்து சர்ச் பண்ணுறது. நம்ம வந்து முதலே சொன்னேன், இது ஒரு ரெக்வயர்டு. ஸோ டெல்லுனா நம்ம ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ டைம்னா நம்ம வந்து டைம் செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன டைமுன்னு. ஸோ யூஆர்எல் நம்ம வந்து லிங்க் கொடுத்துக்கலாம், நம்ம என்ன லிங்க் வேணும் கொடுக்கலாமா. ஸோ வீக் வந்து நம்ம வந்து என்ன வீக்கில் இருக்குன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மண்டே டியூஸ்டே அந்த வீக் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் டைப் சப்மிட்டுங்கிறது நம்ம ஃபார்ம் வந்து சப்மிட் கொடுத்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸில் என்டர் ஆக மாதிரி பண்ணலாம். அது நம்ம சர்வர் யூஸ் பண்ணோமா. ஸோ ரீசெட்டுங்கிறது எல்லாமே மறுபடியும் எரேஸ் ஆயிரும் எல்லாமே. இதில் ஃபீல்டு இருக்கிற டேட்டா எரேஸ் ஆயிரும். ஸோ இப்போ நான் அவுட்புட் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னா. ஸோ இதுதான் HTML ஃபார்ம்ஸு. ஸோ இதுலேருந்து நம்ம நேம் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நேம் என்டர் பண்ணிக்கலாம். இமெயில் வந்து நம்ம வந்து இமெயில் மட்டும் தான் என்டர் பண்ண முடியும் இதில். ஸோ ஃபைலுங்கிறது நம்ம அது என்ன ஃபைலுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இமேஜ் மட்டும் சூஸ் பண்ண அவசியம் இல்லை, நம்ம எந்த ஃபைலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த இப்போ நான் உங்களுக்கு இந்த சூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த forms.pdf. அப்போ ஹிடன்னா நம்ம ஒரு ஃபீல்டு வந்து ஹிடனாக இருக்குது, அதுதான் இங்கே ஹிடனை போட்டிருக்கேன். ஸோ பாஸ்வேர்ட்னா நம்ம என்ன வேணும் என்டர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பாஸ்வேர்டு. ஸோ இப்போ ரேடியோ பட்டன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ண முடியும் நம்ம இதில் ரேடியோ பட்டனில். ஸோ செக் பாக்ஸும் நம்ம வந்து ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கலர் நான் காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ நான் வந்து இந்த செலக்ட் பண்ணுறேன்,
இந்த கலர். ஸோ அந்த கலர் செலக்ட் பண்ண அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம உள்ளேயும் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டேட் வந்து நம்ம வந்து டேட் செலக்ட் பண்ணிக்கலாம், வருஷத்தோடு நம்ம டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட் டைம் லோக்கல்னால் நம்ம டேட்டும் நம்ம டைமும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டுடே கொடுத்தா 9:30 AM வருது. இப்போ டே டைம் லோக்கல் வந்து இது ஒன்றும் அவசியம் இல்லை, ஒன்றுமே வராது. நம்பர்னால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மந்த்னால் எந்த வருஷம் ப்ளஸ் மந்த்து. ஸோ ரேஞ்சை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 0, மினிமம் வந்து 0, மேக்ஸிமம் வந்து 50. ஸோ ஸ்லைடர் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம சர்ச்னால் நம்ம என்னாலும் சர்ச் பண்ணிக்கலாம். இதில் ஸோ ஃபோன் நம்பர் வந்து நம்ம என்ன ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ டைமுங்கிறது நம்ம டைம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் AM PM இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூஆர்எல் வந்து நம்ம என்ன யூஆர்எல் என்ட்ரு பண்ணிக்கலாம். சாரி, இந்த இது இல்லை. இப்போ நம்ம www.facebook.com அந்த மாதிரி இருக்குது. இப்போ வீக்குனால் நம்ம வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம், வீக்கு 17/2021. ஸோ இப்போ நம்ம வந்து சப்மிட் கொடுத்தோன்னா எல்லாமே வந்து சப்மிட் ஆயிரும். ப்ளீஸ் என்டர் யூஆர்எல்னு காட்டுது. இந்த மாதிரி யூஆர்எல்ல இது வந்து சப்மிட் கொடுத்தா எல்லாமே வந்து என்டர் ஆயிரும். இப்போ நம்ம அதே ரீசெட் கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம டக்குன்னு கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு ஏதாச்சும் என்ட்ரு பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ரேடியோ பட்டன் செலக்ட் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். மேலு இதெல்லாம் நம்ம ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த கலர் வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ ஒன் டைம் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம கலரை. இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டேட் டைம் லோக்கல்னால் நம்ம டைமோட செலக்ட் பண்ணிக்கலாம். டுடேன்னு செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து அவசியம் இல்லை. நம்பர் வந்து நம்ம ஏதாச்சும் நம்பர் என்டர் பண்ணிப்போம். ஸோ மந்த்துங்கிறது நம்ம ஜூன் செலக்ட் பண்ணிப்போம். ஸ்லைடருங்கிறது நம்ம என்ன ரேஞ்செல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். சர்ச் வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம் இங்கே. ஸோ டெல்லுங்கிறது நம்ம வந்து ஃபோன் நம்பர் தான் கொடுக்கணுமா. ஸோ டெல்லுங்கிறது நம்ம இங்கே வந்து நம்ம ஃபோன் நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ டைமுங்கிறது நம்ம டைமிங் செலக்ட் பண்ணிப்போம். ஸோ யூஆர்எல்ங்கிறது இந்த யூஆர்எல் நம்ம போட்டுப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ரீசெட் கொடுத்தோன்னா எல்லாமே வந்து போயிடும் இந்த டேட்டா. ஸோ இதுதான் வந்து HTML ஃபார்ம்ஸு. இப்போ நம்ம வந்து சப்மிட் கொடுத்தோன்னா இப்போ ப்ளீஸ் அவுட் ஃபில் அவுட் ஃபீல்னால் இப்போ நம்ம வந்து இதே காட்டுதுன்னா நம்ம வந்து ரெக்வயர்டுன்னு போட்டிருக்கோம். நம்ம வந்து இந்த இங்கே வந்து ரெக்வயர்டு போட்டதால் வந்து காமிக்குது ப்ளீஸ் ஃபில் அவுட் ஃபீல்னு. ஸோ ரெக்வயர்டு போட்டால் வேலிட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் டேட்டா என்டர் பண்ண மட்டும் தான் நம்ம வந்து சப்மிட் பண்ண முடியும், இல்லைனா சப்மிட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.